ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அண்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் ஷுவராக தேர்ட் பார்ட்டி இருக்காங்களோ அவங்க மட்டும் இந்த ரீடிங் பாருங்கள். ஸோ தேர்ட் பார்ட்டி இல்லாத பட்சத்தில் இந்த ரீடிங் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, யாருக்கெல்லாம் தேர்ட் பார்ட்டி இருக்காங்களோ அவங்கள மட்டும் பாருங்கள். ஓகே, அண்ட் இந்த வீடியோ கீழே ஹைக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது, சிச்சுவேஷன் இருக்குது, கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓவரால் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது? ஓகே, மேபி அந்த தேர்ட் பார்ட்டி ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். ஃபேமிலியில் உள்ள மெம்பர், இல்லை மதர், ஃபாதர், இல்லை ஃபேமிலியில் உள்ள ஒரு மெம்பர், சில்ட்ரன்ஸ் கூட இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஓகே, ஒரு சில தேர்ட் பார்ட்டி எப்படின்னா ரொம்ப அந்த ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே, உங்கள் பர்சனோட ஃபேமிலி, உங்கள் பர்சனோட சிஸ்டர், பிரதர், குழந்தைங்க எல்லாமே தேர்ட் பார்ட்டியாக தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே ஒரு ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஓகே, நம்ம ஃபேமிலியோட பர்சன், ஸோ அவங்கள டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் உங்கள் பர்சனுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன தான் அந்த தேர்ட் பார்ட்டியும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தாலும் ஃபேமிலியில் உள்ள பர்சனாக இருக்கும்போது வேறு என்ன பண்ண முடியும்? ஓகே, ஏன்னா உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே அந்த ஃபேமிலி ஓரியன்டான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. மதர், ஃபாதர், சிஸ்டர், பிரதர், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஃபேமிலி, குடும்பத்தோடு சேர்ந்த ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் அவங்களுக்குள்ளேயும் என்னென்னா ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது அந்தளவுக்கு கம்யூனிகேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்க கூட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் அவங்க பர்சன் இருக்கலாம். ஓகே, ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சனாகவே இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு கம்யூனிகேஷன் பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்களுக்குள்ள ரொம்ப அந்த ஒரு அந்யோன்யமாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும், தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஸோ ஒரு பிளாக்கேஜஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சன் கூட டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த பர்சன் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஓகே, இதே அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது வெயிட். ஸோ உங்கள் தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அங்கேயும் ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. ஓகே, ஒரே ஃபைட்டு, உங்கள் பர்சனுக்காக அவங்க ஃபைட் பண்ணலாம். ஓகே, உங்கள் பர்சனுக்காக அந்த தேர்ட் பார்ட்டி எவ்வளோ தூரத்துக்கும் போவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. இந்த ஃபீலிங் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அந்த ஒரு போராட்டமாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்காகவும் உங்கள் பர்சனுக்காகவும் நிறைய ஃபைட் பண்ணுறது, ஆர்கியூ பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் தான் போயிட்டுருக்கு. நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி, நிறைய பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் மேலே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு மன அழுத்தம் இருக்குது, நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்குது. பட் ஏதோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரே போராட்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் மேலே எப்படின்னா ஒரு நியூ பிகினிங் வேணும், இந்த லைஃப் வந்து நல்லா போகணும், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொண்டு போகணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஓகேவா? ஒரு பக்கம் வந்து நிறைய பிரச்சனையையும் வந்து கொடுப்பாங்க, பிரச்சனையே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே சமயத்தில் உங்கள் பர்சனுக்கு
அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன ஃபீலிங் இருக்குன்னா, ஒரு நியூ லைஃப் வேணும், ஒரு நியூ பிகினிங் இந்த லைஃப்பில் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஃபீலிங்ஸ், ஸோ சிச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓரளவுக்கு சிச்சுவேஷன் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க அந்த சிச்சுவேஷன் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், ஏன்னா ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபேமிலி ஆகிட்டாங்க, வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே சமயத்தில் அவ்வளோ எமோஷ்னல் பிளாக்கேஜும் இருக்குது. எமோஷ்னல் பிளாக்கேஜஸ் இருக்குது. அந்தளவுக்கு உங்கள் பர்சன் எமோஷ்னலாக இல்லை, ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்களோட சிச்சுவேஷன், அவங்களோட 2 பேரோட சிச்சுவேஷனும் ஓரளவுக்கு ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. நல்ல ஒரு 2 பேருக்கும் அந்த ஒரு ரொம்ப நாள் பழகுன அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்களுக்குள்ள இந்த பாண்டிங் இருக்குல்ல, அவங்க 2 பேருக்குள்ள சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டி கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டி கூட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, டெத்து அதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதை முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஓகே, என்ன தான் அந்த சிச்சுவேஷன் இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லதாக போகிறதாவே இருக்கட்டும், ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவே இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இல்லை. அதுலேருந்து எப்போனாலும் வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. கண்டினியூ பண்ணுற மைண்டில் இல்லை, அதை முடிச்சுட்டு அதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. அது அவங்களோட மைண்ட் செட். பட் ஃப்யூச்சரில் இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அவங்க என்னவோ வந்து அதை முடிச்சுட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் ஃப்யூச்சர்லேயும் எப்படின்னா, அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு டீல் இருக்குது, மணி வைஸ் ஏதோ ஒரு டீல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். 2 பேருக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் இருக்கும், ஒரு அன்பு பரிமாற்றங்கள் இருக்கும், காசு பரிமாற்றங்கள் ஃப்யூச்சர்லேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஃப்யூச்சர்லேயும் ஒரு சமயம் இந்த ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லா தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா ஒருத்தங்களுக்கு மணி ரிலேட்டடான கொடுக்கல் வாங்கல் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலும், நாங்கள் ஏற்கனவே இங்கே பார்த்தல ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயோ, ஏன்னா இங்கேயும் பென்டக்கல்ஸ் தான் வந்திருக்கோம். ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு காரணங்கள் 2 பேருக்கும் மணி விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மொத்தமாக அதை விட்டுட்டு அவங்களால வர முடியாது. ஆனால் நினைக்கிறது என்னவோ அதை விட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான். பட் ஃப்யூச்சர்லேயும் அந்த ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் டைமுக்கு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் அந்த ரீடிங்கில் பார்க்குறேன். இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். ஒரு சில பேருக்கு மேட்ச் ஆகும், ஒரு சில பேருக்கு மேட்ச் ஆகாது. கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃப்யூச்சர்லேயும் கொஞ்சம் டைமுக்கு ஓரளவுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போகும். ஒரு சமயத்துக்கு பிறகு தான் அவங்க ஆக்ஷன் ஏதாச்சும் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஓகே, உங்கள் பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வருவாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வெளியே வரணும்னு ஆசைப்படுறாங்க, வெளியே வருவாங்களான்னு அதையும் பார்த்துடலாம். உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து வெளியே வருவாங்களா, இல்லை அவங்க கூடயே கண்டினியூ பண்ணுவாங்களா ரிலேஷன்ஷிப்? ஸோ உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டி கூட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை அதுலேருந்து வெளியே வருவாங்களா? இப்போதைக்கு கண்டினியூ பண்ணுவாங்க, ஆனால் திடீர்ந்தால ஒரு பிளாக் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஃப்யூச்சர்லேயும் கண்டினியூ பண்ணுவாங்க. பட் சடனாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிளாக்கேஜஸ் ஏற்படும். அந்த சமயத்தில் அதுலேருந்து அவங்க வெளியே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பில், அதாவது உங்கள் பர்சன், தேர்ட் பார்ட்டி, நீங்கள், இந்த 3 பேர் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இதில் நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது. ஓகேவா, நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது. அவங்க மொத்தமாக அவங்கக்கிட்டேருந்து வர்றதில்
நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் டைமுக்கு அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிளாக் ஏற்படும். அதை பிறகு தான் வந்து அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் மேலே என்ன ஃபீலிங் இருக்குது அதையும் பார்த்துடலாம். உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது? ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங் இருக்கு? வா, பார்த்தீங்களா? உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட இருக்கும். கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட இருக்கும். சூழ்நிலை காரணமாக அந்த மாதிரி ஒரு தடைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். மற்றபடி உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் தான் இப்போதைக்கு இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங். இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ரீயூனியன் எதிர்பார்க்குறாங்க. பாசிட்டிவாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும். கமிட்மெண்ட், ஹாப்பியாக இருக்கணும், மேரேஜ் பண்ணிக்கணும், ஒரு நியூ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, பட் சிச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்போட சிச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு? ஓகே, ஒரு இப்போதைக்கு என்னன்னா பெருசாக எந்த ஒரு பிரச்சனை இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு வெயிட்டிங்கில் போயிட்டுருக்கு. 2 பேருமே வந்து ஒரு நியூ பிகினிங்கை எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்போண்டா ஒரு நியூ ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது ஒரு இவ்வளோ நாள் அப்படி எந்த ஒன்றும் நடக்கலை. 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கோன்னே வச்சுக்கோங்க. ஆனால் பெருசாக எந்த ஒரு ஆக்ஷன் நடந்திருக்காது. இப்போ எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குன்னா, எப்போ ஒரு நியூ ஸ்டார்ட் வரும், இந்த லைஃப் ஃப்ரெஷ்ஷாக எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெயிட்டிங் சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் ஒருத்தர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, அவங்க கரியர் லைஃப்பை பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, ஒரு பக்கம் இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் 2 பேருமே ஃபினான்ஷியல் விஷயமான ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. மணி ரிலேட்டடான ஒரு சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சிங்கிள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுவாங்களா அதையும் பார்த்துடலாம். ஸோ உங்கள் பர்சன் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்களா? கம்யூனிகேஷன் பார்ப்போம். சரி, கம்யூனிகேஷன் கொஞ்சம் டைம் ஆகும், இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? உங்கள் பர்சன் சைட்லேருந்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும், இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்ந்தால கம்யூனிகேஷன் ஏற்படும். ஓகே, திடீர்ந்தாங்க நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்க, இல்லை திடீர்ந்தால அவங்க சைட்லேருந்து மெசேஜோ கால் வரும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா? இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா வேணாமா அதையும் பார்த்துடலாம். எஸ், நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ். இப்போதைக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். பட் என்னென்னா, அவங்களே நினச்சிக்கிட்டு உங்களோட கரியரை விட்டுறாதீங்க, உங்களோட பர்சனல் லைஃப்பை விட்டுறாதீங்க. பட் நீங்கள் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம் என்ன நினச்சிங்கன்னா, அதையே நினச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. வெயிட் பண்ணுங்கள். அதே விஷயமா உங்களோட லைஃப்பையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ். எஸ், நீங்கள் கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்காக காத்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இங்கே வந்திருக்கு. அண்ட் ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அதையும் பார்த்துடலாம். ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? சரி, 2 பேருக்கும் ஒரே கார்ட்ஸ். ஐயோ, ஸோ ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னா, தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஃப்யூச்சர்லேயும் தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ நீங்கள் இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்களே நினச்சிட்டு இருக்காமல் உங்களோட பர்சனல் லைஃப்பையும் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா
ஃப்யூச்சர்லேயும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பர்சனல் லைஃப்பையும் பாருங்கள். உங்களோட ஹெல்த், மென்டல் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதை தவிர்த்து அடுத்த விஷயத்தை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நிறைய கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது சடனாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா ஃப்யூச்சர்லேயும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு நல்லா போகுது. அவங்களுக்கு என்னதான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் இருக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க நல்லா தான் போயிட்டுருக்கு. வேறு ஏதோ ஒரு காரணமாக அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா தான் கொண்டு போக வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ அதெல்லாம் முடிஞ்சு அந்த பிளாக் ஆனால் மட்டும்தான் அவங்க வர முடியும். ஓகேவா? ஸோ பெட்டர் என்னென்னா உங்கள் பர்சனல் லைஃப்பை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட செல்ஃப் லவ்வை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இதான் உங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சன் அண்ட் தேர்ட் பார்ட்டி உங்களுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். அண்டு ஒரு கிளாரிட்டி வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. என்கிட்டயோ இல்லை வேறு யாருக்கிட்டையாச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே? டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன். பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.